ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் காதல் தோல்வியால் தற்கொலை செய்த பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது முத்து அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய பெரியப்பாவுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பெரியப்பாவின் பெயர் பரணி தாங்க. கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் இவருக்கு ஒரு 28 வயசு இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை பார்த்துக் கொள்வதாங்க இவருடைய வேலையாகவே இருந்திருக்குது. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த பரணி மற்றும் இவருக்கு ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து திருமணமாகி ஒரு குழந்தை வேற அவங்களுக்கு இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. விவசாயங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே சொந்தமாகவே வீடு எல்லாமே இருந்திருக்குங்க. அப்படி இவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இந்த பரணி அப்படின்றவர் வந்து பல வருடங்களாக காதலிச்சுட்டே இருந்திருக்காருங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பரணியோட சொந்த அத்தை மகள் தான். அவங்களுடைய பேர் தேன்மொழி தாங்க. இந்த தேன்மொழியோட குடும்பத்தை பத்தி சொன்னா அப்பா அம்மா, இந்த தேன்மொழிக்கு ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க, ஒரு 2 வயசு மூத்தவர் தான். அப்படி இருக்கையில அவங்க இருவருடைய குடும்பமும் வந்து நல்லா நெருங்கி தாங்க பக்கத்துல இருக்காங்க. அதனால சந்தோஷமா தாங்க இருந்திருக்காங்க. இவங்க இருவர் குடும்பமே வந்து வசதிக்கு கொஞ்சம் கூட குறையலங்க, 2 பேருமே சரிசமமா தான் இருந்திருக்காங்க. அதனால இவங்க இருவருமே காதலிக்கிறதே 2 குடும்பங்களுக்குமே தெரிஞ்சாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படி இருந்தாலும் அவனுக்கு தானே கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சம்மதிச்சு தாங்க இருந்திருக்காங்க. அதனால இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிரமமும் பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனா அதுக்கு பிறகு தாங்க இந்த பரணியோட வாழ்க்கையில பேரடி விழுவக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக அன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இருந்திருக்குங்க. இவங்களோட குடும்பத்தோட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை இவங்களுடைய குலதெய்வமான கருப்புசாமி கோயிலுக்கு போவது வழக்கங்க. அதுக்காக அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுடைய கணவரான அந்த பரணி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அப்பாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க, வாங்க கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. இதை கேட்ட பரணியோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லம்மா எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, அதனால பையனை கூட்டிட்டு போமா அப்படின்னு இருக்காருங்க. உடனே பரணியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாடா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையனான பரணியை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கே போயிடுறாங்க. இவங்களுடைய குலதெய்வ கோயிலான கருப்பணசாமி கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருந்திருக்குது. அதனால குடிநடையா நடந்து போயிட்டா அந்த கோயிலுக்கு போயிருவாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய வீட்டுக்கே வருவாங்க. அதே மாதிரி பரணி அவங்களுடைய அம்மாவும் அந்த கோயில்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க. அந்த வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி வாசல்ல கால் எடுத்து வச்சுட்டு முன்னாடி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பேருதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட பூசாரி இருக்காரு இல்லையா, அவருடைய கண்கள் சவக்க ஆங்காரமான குரல்ல ஆக்ரோஷமா இவங்களை பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு தான் பரணியோட அம்மாக்கு பதக்க இப்படி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னாச்சு சாமி, ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள வரலாமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த கோயில் பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா, நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்க 2 பேருமே முதல்ல கிளம்புங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே எதுவுமே புரியலங்க. ஆனா அந்த சாமி வந்து எதுவுமே பதிலே சொல்லவே இல்லை. அந்த பூசாரி இருக்காரு இல்லையா, அவர் எதுவுமே சொல்லாம இதே மாதிரி இப்படி முருன்னு இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியாம மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த சாமி எதுவுமே சொல்லாம நீங்க முதல்ல கிளம்புங்கன்ற எல்லாம் அப்படின்னு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேருமே குழப்பத்தோட மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷம் தாங்க அவங்களுக்கே புரிஞ்சிருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில பேரடி விழுந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி அந்த வீட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரணியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வீட்டோட விட்டத்துல அப்படி தூக்கு போட்டு இறந்து போய் கிடக்குறாங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த வீட்டுக்கு முன்னாடி சுத்தி நின்று இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே அப்படியே விட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்தா பரணிக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்க எல்லாத்தையுமே தாண்டிட்டு அந்த வீட்டு வாசல் முன்னாடி இப்படி உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சு பாக்குறாங்க. அப்படியே பேரதிர்ச்சியில வந்து அப்படியே அதே இடத்துலயே பரணியோட அம்மா வந்து மயக்க மூட்டி கீழே விழுறாங்க. உடனே மயங்கி விழுந்த பரணியோட அம்மாவை அப்படி தூக்கி ஒரு பக்கமா உட்கார வச்சுட்டு அந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பூரா என்னாச்சு ஏன் அப்படின்னு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்குமே புரியல, சுத்தி இருக்கிற நபர்களுக்குமே ஒன்றும் புரியல. இத்தனை நாளா நல்லா இருந்த குடும்பம் தானே, திடீர்னு ஏன் இப்படி தூக்கு போட்டு இறக்கணும், என்ன காரணமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே பெரிய குழப்பம் தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் அந்த பரணியோட அப்பாவுக்கு இறுதி சடங்குலாம் முடிஞ்சிருக்காங்க. அப்படி பரணியோடைய அப்பாவுடைய இறுதி சடங்குலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழிச்சு தாங்க அந்த பரணிக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் நம்மளுடைய அப்பா வந்து இறந்து போனாரு அப்படின்ற காரணமே புரிய வந்திருக்குது. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா பரணிக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து திருமணமாகி பக்கத்து கிராமத்துல இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து வரதட்சணை கேட்டு அடிக்கடி குடும்பம் பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு பரணியோட அப்பாவும் எவ்வளவோ பேசி பார்த்திருக்காருங்க. ஆனா அவங்களுடைய கணவர் வந்து மறுபடியும் நீ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு.
ஒரு கட்டத்துல பரணியோட அப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி கிட்டயுமே எந்த விஷயத்தையுமே கலந்துக்காம, அவங்களுடைய பையன் பரணி கிட்டயுமே எந்த விஷயத்தையுமே சொல்லாம வந்து சித்திரவதையை பூரா அனுபவிச்சுட்டே இருந்திருக்காருங்க. இதுக்கு மீறி போனா நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்ல உங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, பரணியோட அக்கா, அவங்களுடைய பேருக்கு எழுதி வச்சிருக்காருங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமயே அப்படியே மூடி மறைச்சிருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகுதாங்க இந்த பரணியோட அப்பாவுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு பிரச்சனை வர காத்திருந்துச்சு. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே விவசாயம் தானே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த விவசாயத்துக்காக ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து கடன் வாங்கி வச்சிருந்திருக்காருங்க. அந்த கடன்காரங்க புறம் மொத்தமா வந்துகிட்டு இவர்கிட்ட வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஒழுங்கா கடனை கட்ட பாடி இல்லைன்னா உன்னுடைய வீட்டை வந்து எல்லாமே நாங்க பிடிக்கிடுவோம் அப்படின்னு கொச்சையா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பையனை எல்லாத்தையுமே அசிங்கமா பேசியிருக்காங்க. இதை ஒரு கட்டத்துல தாங்காம மனசு உடைஞ்சு போய் பரணியோட அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வீட்டோட விட்டத்துல அப்படி தூக்கு போட்டு தொங்கி இறந்திருக்காருங்க. இது எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரணியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய பீரோல பக்கத்துல இருக்கக்கூடிய அலமாரி கிட்ட வந்து ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அது உங்க கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுக்கு. உடனே அவங்களுடைய அக்காவையும் கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் கேட்டுக்காங்க. இப்படி நடந்ததெல்லாம் உண்மையானு கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஓன்னு அழுதுருக்காங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் பரணியோட அம்மாவும் பரணியும் வந்து ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து ஆறுதல் படுத்தவே முடியல. பக்கத்துல தானே அவங்களுடைய முறை பொண்ணு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லையா, அவங்களுமே வந்து எவ்வளவோ ஆறுதல் படுத்திருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலுமே வந்து அவங்களுடைய அந்த வேதனையில இருந்து வெளியே வர முடியலங்க. ரொம்ப பரிதவிச்சு போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த பரணியோட வாழ்க்கையில மறுபடியும் வந்து கீழே சறுக்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரணியோட அப்பா ஏற்கனவே விவசாய கடன் நிறைய வாங்கி செஞ்சிருக்காரு இல்லையா, அது எல்லாமே இவருடைய தலையில தாங்க வந்து விழுந்திருக்குது. நிறைய பேர் இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு நீ கடன் எப்ப தருவா, உன்னுடைய அப்பா தானே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்து இவர் மனம் உடைஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி ஏரியாக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா தெரிய ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு வழியாக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஒரு வீடையும் வித்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓலை கோசம் ஒன்று இருந்திருக்குங்க. ஒரு பாட்டி தான் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி உங்களுடைய அம்மாவும் பரணியும் வந்து அந்த வீட்டுக்கே குடியிருத்து போயிடறாங்க. அதுக்கு பிறகுதாங்க உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பரணியோடைய மாமா இருக்காரு இல்லையா, அதாவது தேன்மொழியோடைய அப்பா அம்மா, அவங்க இருவருமே வந்து பரணியோட வீட்டுக்கே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பரணிக்கிட்டே அவங்களுடைய அம்மா கிட்டே ஆறுதலா பேசுறாங்க ஒரு அரை மணி நேரமா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து இந்த பரணிக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க. அப்படி என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணான தேன்மொழியை வந்து உங்களுடைய பையனுக்கு தான் நான் கட்டி கொடுக்கறதா இருந்தேன். நீங்க அந்த சமயத்துல வந்து நல்ல வசதியா இருந்தீங்க. திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையை இப்படி பேரடி விழுந்த மாதிரி இப்படி மாறிடுச்சு. அதனால என்னுடைய பொண்ணை வந்து உங்க பையனுக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை வந்து நானே மண்ணலி போட்ட மாதிரி ஆயிரும். அதனால என்னோட பொண்ணை வந்து நீ மறந்துரு பரணி, உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கோ, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நான் பொண்ணுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து சம்மதம் பார்த்துட்டேன், அதனால வந்து பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையை நீட்டுறாங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே பரணியோட அம்மாவுக்கும் பரணிக்கு வந்து அப்படி வேர்த்து விட ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு இருக்கா, என்னுடைய சொந்தமே அப்படின்றதுக்காக நீ ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பரணியோட அம்மாவுடைய தம்பி வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவள் வசதியா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அவளை ஆசாசியா வளர்த்துருக்கேன். இப்படி வந்து நான் அந்த குடிசைக்குள்ள கட்டி கொடுத்துட்டேன்னா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நானே அழைச்சமடி ஆயிரும். அதனால என்னுடைய பொண்ணை வந்து நீ மறந்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பரணியோட அம்மாவும் பரணியும் இப்படி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா வந்து நெருங்கிய சொந்தம், அவங்க வந்து ஒரு 2 பேருமே வந்து மாறி மாறி காதலிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து அவங்களுடைய மாமா வந்து அப்படி குண்டு தூக்கி போட்ட அடுத்த நிமிஷமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து இப்படி கண்ணீர் மல்க வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு துளி கூட அவங்க காதுல போடாம அவங்க பரணியோட மாமா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ வந்து கல்யாணத்துக்கு கூட வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லணுன்றதுக்காக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டை தாண்டி அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காங்க இந்த பரணியோட மாமனாரும் அவங்களுடைய அத்தையும். இந்த நிகழ்வு நடந்த ஒரு 3 மாதம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்துல இந்த பரணியோட அம்மா வந்து அந்த ஓலை குடிசையில தானே இருந்திருக்காங்க. அன்றைய நேரம் வந்து தோராயமாக விடிய காலை ஒரு 6 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. என்னடா அது யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரணியோட அம்மா வந்து அந்த வீட்டை தாண்டி இப்படி வெளியே வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அப்படி வீட்டை நோக்கி இப்படி ஓடி வந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்துருக்கீங்கன்னு கேட்டோன்னே, இல்லைங்க உங்களுடைய பையன் வந்து பக்கத்துல இருக்கிற தோப்புல வந்து கிணறுல உளுந்து கிடக்குறான், செத்து போயிட்டான்னு நினைக்கிறோம், சுத்தி எல்லாருமே ஊர்க்காரங்களே வந்து கூட்டியிருக்காங்க, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பரணியோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றீங்க, என்னுடைய பையன் வீட்டுக்குள்ளான இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய பையன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இல்லைங்க. உடனே பதறி போய் அந்த தோப்பு இருக்கக்கூடிய அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே நெருங்கி போய் பாக்குறாங்க. நெருங்கி போய் பார்த்தா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. இவங்களுடைய பரணி இருக்காருல அவங்களுடைய பையன், அந்த பையன் வந்து கிணத்துல விழுந்து அப்படியே தற்கொலை பண்ணி இறந்து போய் இருந்திருக்காருங்க. அந்த கிணத்துக்குள்ள அவங்களுடைய பையன் விழுந்து கிடக்கிற காட்சியை கண்கூட பார்த்த பரணியோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க. ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டா, திடீர்னு என்ன காரணம் அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்களுடைய கணவருமே வந்து இப்படிதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இப்படி அவங்களுடைய பையனுமே வந்து தற்கொலை பண்ணிட்டா அப்படின்றனால அவங்களால தாங்கிக்கவே முடியலங்க. உடனே ஓட அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பரணியோட அத்தை பொண்ணான தேன்மொழியோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க இல்லையா, என்ன இருந்தாலுமே வந்து அவங்களோட உறவினருக்குள்ள ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னா கலந்துட்டு தான் இருக்கணும். அதனால அவங்களுமே வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் நெருங்கி வந்த பிறகு பரணியோட இறுதிச் சடங்கு வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பாரம்பரிய பழக்கப்படி சுடுகாட்டில் போய்
எரிப்பதுதாங்க வழக்கம். அதுக்காகவே வந்து சுடுகாட்டுக்கு போய் எரிச்சிட்டே வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு பரணியோடைய அக்கா இருக்காங்க இல்லையா, பக்கத்து கிராமத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பரணியோட அம்மா வந்து என் வீட்லயே வந்து இருமா, நான் வந்து என்னோட கணவர்கிட்ட பேசிக்கிறேமா, என்னாலதான் அப்படி எல்லா பிரச்சனையுமே நடக்கிற காரணமே அப்படின்னு சொல்லி ஓன் அழுதுருக்காங்க. ஆனா என்ன சொல்லியுமே பரணியோட அம்மா வந்து இதை கேட்கவே இல்லைங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாருமே விட்டுட்டு போயிட்டீங்க, ஒன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே, ஓ மூஞ்சில முடிச்சேன்னு அப்படின்னா வந்து என் பையனுக்கு வந்து நானே பாவம் செஞ்ச மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து பரணியோட அக்கா வந்து அவங்களுடைய வீட்டை தாண்டி அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி பரணி இறந்து ஒரு மாதம் கழிச்சு தாங்க இந்த தேன்மொழி இருக்காங்க இல்லையா, பரணியுடைய அத்தை பொண்ணு, அவங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரணியோட முறப்பண்ணான தேன்மொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க, அவருடைய பேர் விக்கிங்க. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வசதியா இருக்க காரணத்துக்காக அப்படி குடிச்சிட்டு உதாரணமா சுத்தக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதனால எப்பயும் போல காலையில வேலைக்கு கிளம்பி போனார் அப்படின்னா சாயங்காலமே வந்துட்டு அது பிறகு அவங்களுடைய நண்பர்கள் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரது தாங்க வழக்கம். அதே மாதிரியே தோராயமாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஒரு தோப்புக்கு தாங்க போறாரு. அந்த தோப்பை பத்தி சொல்லணும்னா அது வேற எந்த இடமும் கிடையாதுங்க, அவருடைய உறவினரான அந்த பரவினி என்ற ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் தற்கொலை செய்த அதே இடம் தாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கிணறு கிட்ட பக்கத்துல இப்படி நெருங்கி 3-4 நண்பர்களா அப்படி வட்டம் போட்டு உட்காந்துட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரா உன்னுடைய மாப்பிள்ள வந்து இறந்து போனா, அது யாவா இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே விக்கி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதே இதுக்குடா இப்ப யாவப்படுத்திட்டு இருக்க, அவன் தான் போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்க, வேற ஏதாவது பேசுற அப்படின்னு இருக்காங்க. உடனே விக்கி சொன்ன விஷயத்த கேட்ட அந்த நண்பர்ல இன்னொரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன்றும் சொல்லடா, இந்த நேரம் வந்து கருகுமுன்னு இருட்டா இருக்குது, அதனால காத்து கருப்பு ஏதாவது இங்கனுக்குள்ள தெரிய போகுதுடா, சொல்ல முடியாது, உன்னோட சொந்தக்கார பையனே இங்கனுக்குள்ள ஆவியா வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்க போறான்டா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியிருக்காருங்க. இதை கேட்ட விக்கி உடனே குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, பேய் பிசாசுன்னு பயமுறுத்திட்டு இருக்க, அந்த பேய் பிசாசெல்லாம் எனக்கு பயமே கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னுடைய மாப்பிள்ளையை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது, அவெல்லாம் வந்தேன்னா காதை சேர்த்து அடிச்சு விடுவேண்டா, அவெல்லாம் சின்ன பையன்டா, என்னை பார்த்தாலே இப்படி ஒண்ணுக்கு இருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அவரோட பேரை சொல்லி அவனுக்கு அந்த பட்ட பேரை வச்சு கிண்டல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இப்படி எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எல்லாருமே வந்து போதை தலைக்கேறிடுச்சுங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்த விட்டு நம்மளுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய கிராமம் இருக்கு இல்லையா, ஒத்தடி பாதை, அந்த பாதையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாகனத்தை எடுத்துட்டு அப்படி கிளம்பியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா TS50 நிறைய பேர்ட்ட வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கவங்கள்ட்ட வந்து புல்லட் வண்டி இருந்திருக்குங்க. அதே மாதிரி தாங்க இந்த விக்கி அப்படின்றவர்கிட்ட வந்து புல்லட் வண்டி இருக்குங்க. அந்த வண்டி எடுத்துட்டு இவருடைய வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு தெரியல, இவருடைய வண்டி மட்டும் அப்படி லைட்டா அப்படி வந்து டயர் வந்து ஏதோ கீச்சின மாதிரி கீழே டம்மான்னு சத்தம் கேட்டுருக்குங்க. என்னடா அது திடீர்னு சத்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு ஓரமா அப்படி சைட் ஸ்டாண்ட் போட்டு பிக்கில நிப்பாடி பாக்குறாங்க. அப்படி டயர் பஞ்சரா இருக்குது. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அவங்க வந்து 1-2 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு போதை தலைக்கேறிடுச்சுடா, அதனால என்னுடைய கிராமம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால நான் இங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கியை மட்டும் அந்த இடத்துல தனியா விட்டுட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாருங்க. இப்படி கூட இருந்த விக்கியோட நண்பர்கள் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் விக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம தனியாவே நம்ம நடந்து வீட்டுக்கு போயிடுவோம், நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே உளறிக்கிட்டு அப்படி அந்த இடத்த விட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவருடைய பக்கத்துல பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி திடீர்னு சத்தம் கேட்டு இருக்குதுங்க. என்னடா அது யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா அது யாருமே இல்லை, அப்புறம் எப்படி இப்படி சத்தம் கேட்குதோ, ஒருவேளை பக்கத்துல எதுவும் பாம்பு எதுவும் ஊறிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம், ஏன்னா நள்ளிரவு நேரம் அப்படி ஒரு பூச்சி வந்து சத்தம் கேட்டா கூட ஒரு யாரோ கூட நடக்கிற மாதிரியே தெரியும், அது மாதிரியே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போதே இவருடைய ஈரக்குலையை நடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒத்தையடி பாதையில இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், அப்படி நம்மளுடைய அந்த நெஞ்சுப்புறத்துல இருந்து முன்னாடி அந்த முன்புறம் தாங்க யாரோ ஒருத்தர் வந்து அப்படி கூனி கூறி போன மாதிரி ஒரு இடத்துல வந்து மூலையில உட்காந்துருக்காங்க. யாராவது இந்த இடத்துல உட்காந்துருக்கா, ஒருவேளை கிராமத்துக்காரங்களா இருக்கும், ஒருவேளை இந்த இடத்துல வேற எதுக்கும் வேலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவுட் சைடு போக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யோசனையோட வந்து அந்த போதையிலே வந்து அவர் உத்து பார்த்துருக்காருங்க. அப்படி உத்து பார்த்துருக்கும் பொழுது யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஒரு குரல் வருதுங்க. உடனே அந்த குரல் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து பேரதிர்ச்சியில் அப்படி உறைஞ்சு போய் அந்த இடத்துல வந்து அப்படியே கீழே விழுக ட்ரை பண்ணியிருக்காருங்க. அப்படி அந்த குரல் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் தான் பரணி, உன்னை கூட்டிட்டு போறக்காக தான் வந்திருக்கேன், நீ வாடா என் கூட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆங்காரமான குரல் சொல்லியிருக்குங்க. உடனே இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அவர் வந்து கீழே விழுந்தார் இல்லையா, அப்படி விழுந்தவர் வந்து அந்த இடத்த உத்து பார்த்துருக்காருங்க. அப்படியே அந்த எதிர்ப்புறத்தில் அந்த உட்காந்துருக்கு இல்லையா, அந்த உருவம் வந்து அப்படி முகத்தை சடார்னு திருப்பி இருக்குங்க. அந்த உருவம் வேறு யாரும் கிடையாதுங்க, இவருடைய மாப்பிள்ளையான பரணி தான். அப்படியே முகத்துல அப்படி வெளிரி போன மாதிரி அப்படி ரத்தத்தோட ஒரு அடிப்பட்ட உடம்பெல்லாம் அடிபட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடிப்பட்டத்தோட அப்படியே வந்து இவர் வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த இடத்த தாண்டி இப்படி ஓடி இருக்காருங்க.
அதுக்கு பிறகு வேறு என்ன பண்றாருன்னா அந்த இடத்த தாண்டி எப்படியாவது நம்ம ஓடி ஆகணும்டா, நம்ம உயிரை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே வந்து தட்டு மாதிரி அவருடைய வீட்டுக்கு நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு நெருங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட முன்னாடி வந்து ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேட்டை தாண்டினா பக்கத்துலேயே சும்மா ஒரு வரண்டாமா இருக்கும். அங்கே ஒரு 3 மரங்கள் இருக்கும். பக்கத்தில் மாடுகள்லாம் கண்டுகள்லாம் கட்டி போட்டிருக்கும். அதை தாண்டி தாங்க அவங்களுடைய வீடோட அமைப்பு அப்படி அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துக்கு இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, வீடோட கேட் வந்து பூட்டியே கிடந்திருக்குது. உடனே கேட்டு பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு போட்டு அடிக்கிறாருங்க. கதவை திறங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு யாருமே வெளியே வரலங்க. என்னடா அது ஏன் இப்படி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி அந்த உருவம் வந்து நம்மளை தொடர்ந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு மறுபடியுமே வந்து வேர்த்து விடவரக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பரணியோட ஆன்மார்க் இல்லையா, அதே கரிய உருவங்க அப்படி கிராஸ் பண்ணி அப்படி பக்கத்துல நெருங்கி வந்திருக்குங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே ஐயோ நம்ம செத்தோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு நினைச்சிட்டு அடுத்த நிமிஷமே வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேட்டை வந்து யாரோ திறக்கிற மாதிரி தெரியுதுங்க. யாருன்னு பார்த்தா அவருடைய அப்பா தாங்க. உடனே என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா இங்க பாருங்கப்பா பரணி இப்படி வந்து நிக்கிறான்ப்பா, அவனை பார்க்கவே என்னால முடியலப்பா, என்னை வந்து கூட்டிட்டு போறேன்றாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உளறி இருக்காருங்க. உடனே விக்கியோட அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காருங்க. ஆனா அவருடைய கண்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. என்னடா நீ கிறுக்கு பையன் உளறிட்டு இருக்க, அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையன் அப்படி கூட்டி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே இப்படி நெருங்கிட்டாருங்க. அப்படி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருடைய பையன் வந்து சமாதானப்படுத்தி நீ தூங்குடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பக்கத்துல பூஜை ரூம் இல்லையா அதுல இருந்து விபூதி எடுத்து அவருடைய நெத்தியில பூசி விட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. இதோட பிரச்சனை முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்கியோட அப்பா இருக்கார் இல்லையா, அந்த விக்கியை வந்து சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து விட்டுட்டு அவருடைய அந்த கேட்டை வந்து அவசரத்தை வந்து அப்படி திறந்து போட்டார் இல்லையா, அந்த கேட்டை பூட்டுறதுக்காக அந்த நேரம் வந்து தோராயமாக ஒரு 11:30 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த கேட்டை பூட்டிட்டு மறுபடியும் இப்படி வீட்டுக்குள்ள கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து தட்டுப்பட்டு இருக்குது. என்னடா அது நம்ம கேட்டை பூட்டும் போது யாரோ ஒருத்தர் வந்து எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காருங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு நபருங்க கரிய உருவங்க, ஆள் முகச்சாடா எதுவுமே தெரியவே இல்லை, அப்படியே தலையை மட்டும் வீட்டுக்கிட்ட ஒரு மாதிரி இப்படி எட்டி பார்த்துருக்க மாதிரி பார்த்துருக்குங்க. என்னடா அது யார் அதை இப்படி எட்டி பார்த்துருக்கா, ஒரு திருட்டு போய் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்த தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி கேட்டுக்கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. மறுபடியும் இந்த விக்கியோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ ஒரு கற்பனையா இருக்கும், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே மறுபடியும் இப்படி வாசல்கிட்ட நெருங்கி போயிருக்காருங்க. மறுபடியும் எதர்ச்சியா கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தனிமையில இருக்கிறப்ப தோணுங்க கருப்பா இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒன்று நிற்குமோ அப்படின்ற மாதிரி அந்த இதுக்காக வந்து அந்த இடத்த உத்து பார்ப்போம். அதே மாதிரி மறுபடியும் திரும்பி பார்த்துருக்காங்க. இப்படி திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில கற்பனை கூட பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தா அடுத்த நிமிஷமே இவர் முகத்துக்கு எதிர்த்தாப்புல யாரோ ஒரு நபர் வந்து இப்படி கருகருன்னு கரிய உருவமா முகம் வெளியேறி போன மாதிரி இப்படி ரத்த சாயலோட அப்படி நின்றுருக்காங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அப்படியே சீர் குழஞ்சு அப்படி கீழே வந்து விழுந்திருக்காருங்க. விழுந்த அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து நெஞ்சு விழுந்த மாதிரி வந்து இப்படி துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய மனைவியோட பேரை சொல்லி கத்திருக்காங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து பக்கத்தில் அப்படி நெருங்கி வந்து பார்த்துருக்காங்க. அவரால் எதுவுமே பேச முடியல. வாய் ஒரு பக்கம் பக்காவாக வந்த மாதிரி அப்படி கோணி போன மாதிரி இருக்காங்க. அவரால் எதுவுமே பேச முடியல. பேச நினைக்கிறாரு, ஆனால் எதுவுமே சொல்ல முடியல. இதை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே அவங்க வந்து புரியவே இல்லை. அதுக்கு பிறகு அவரையுமே கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சொல்லிட்டு, ஏன்னா வேலைக்கு ஆள்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி மருத்துவமனைக்கு கூட்டி போன பிறகு அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு என்ன காரணம் தெரியல, ஏன் இப்படி திடீர்னு பக்காவதா வந்து தெரியல, இது ஆட்டோமேட்டிக்கா சரியானதா உண்டு, நாங்க என்ன எது முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா சரியாகிற மாதிரி தெரியல, நீங்க மனசை திடப்படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இப்படியாவது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆறுதல் படுத்தி வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுறாங்க. அந்த மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு ஒரு 2 நாட்கள் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இயல்பாக தாங்க இருந்திருக்குது. அந்த விக்கியோட அப்பாவுடைய வாய் வந்து பக்காவது வந்த மாதிரி கோணி இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே இருந்திருக்குங்க. ஆனால் அவர் எந்த பார்த்தாரு, எதுக்காக பயந்தார் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்ககிட்ட வந்து யார்கிட்டையுமே சொல்லவே இல்லைங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 நாட்களுக்கு பிறகு அன்றைய நேரம் நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆண் வாய்ஸ்லையும் ஒரு பெண் வாய்ஸ்லையுமே வந்து ஒரு சத்தம் போடுற மாதிரி ஒரு குரல் வந்து கேட்குதுங்க. என்னடா அது 2 பேருமே மாறி மாறி கத்துற மாதிரி கேட்குது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கியோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, டக்குன்னு முடிச்சுறாங்க. முடிச்சுட்டு ஒருவேளை அவங்களுடைய மகளா இருக்கும், ஒருவேளை அவங்களுடைய பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ரூம்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தேடி போய் பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து பேரு தெரிச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணான தேன்மொழியும் காணா, அவங்களுடைய பையனான விக்கியுமே காணா. 2 பேருமே இந்த நேரத்தில் காணாமே, எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டோட கதவை பூரா டம்முன்னு அடிச்சு எல்லாத்தையுமே எழுப்பி விடுறாங்க. அப்படி எழுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கவே கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க எல்லாருமே சோர்ந்து போய் அந்த வீட்டோட மூலையிலே வந்து இப்படி உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இடி விழுந்த மாதிரி இப்படி வந்து சோகத்தோட உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத தூரத்துல இருந்து ஒரு பெண்மணி வந்து இப்படி தனியா இந்த நள்ளிரவு நேரத்துல வந்து நடந்து வந்திருக்காங்க. யாராவது இந்த பெண்மணி இந்த நேரத்தில் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உத்து பார்த்துருக்காங்க. அப்படி உத்து பார்த்த அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாருமே தெரிஞ்சிச்சு, அது வேற யாரும் கிடையாது, இந்த தேன்மொழி அப்படின்ற பொண்ணு தாங்க. உடனே பக்கத்துல நெருங்கி அந்த தேன்மொழி வந்து அவங்களுடைய யார்கிட்டயுமே வந்து எந்த விஷயத்தையுமே சொல்லாம வீட்டுக்குள்ள நுழைய போயிருக்காங்க. என்னடி இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க போயிட்டு வந்த, உன்னோட
அண்ணனை காணா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கேட்கறாங்க. ஆனால் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு விட்டு நடந்து போயிருக்காங்க. என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி இருக்கு இல்லையா, தேன்மொழி, அப்படியே ஆங்காரமா அந்த முகத்தை வந்து அப்படி திருப்பி காட்டியிருக்காங்க. அப்படி ஆக்ரோஷமான ஒரு குரலை வந்து சத்தம் முடிச்சிருக்காங்க. அவன் போயிட்டான்டா, அவனை ஏன்டா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசி அப்படியே டக்குனு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா இருக்காங்களே, விக்கியோடைய அம்மா, பக்கத்துல போய் அவங்களுடைய மகள் தேன்மொழி கிட்ட போய் நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு என்னடி சொல்லிட்டு இருக்கா, அவ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னே, போய் கிணத்துக்கிட்ட போய் பாரு, என்னையே தொந்தரவு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேன்மொழின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம், அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க. என்னங்க சொல்றா அவங்க பொண்ணு, கிணத்துக்கிட்ட போய் பார்க்க சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க விக்கியோட அப்பாவுக்கு ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. என்னடி சொல்லிட்டு இருக்கா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவனே பயந்து தானே ஓடி வந்தான், அந்த கிணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்குது, ஒருவேளை அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா நமக்கு வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போய் அந்த கிணத்துக்கிட்டே நெருங்கி போறாங்க. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா யாரோட இடம் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டான ஒரு இடம் தாங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் உரிமையான இடங்கள்லாம் கிடையாது. அது வந்து அந்த உரிமையாளர் வந்து வெளியூர்காரங்க போல, அதனால தனிமையிலே தான் இருந்திருக்குது. அதனால பம்பு செட்டை வந்து பாதுகாக்கிறது, அங்களுக்குள்ள இருக்க தண்ணியை வந்து யூஸ் பண்றது, அந்த மாதிரி செயல தாங்க இவங்க ஈடுபட்டு அந்த தோட்டத்துக்கு காவலா வந்து சும்மா ஒரு பாதுகாவலராக இருந்திருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கே போய் இப்படி நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்தா அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஈரக்குலையை நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்துக்கிட்ட நெருங்கி போயிருக்காங்க இல்லையா, அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சடலம் மிதந்துட்டு இருக்கு. உடனே இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா கையில் இருக்க டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குது, இது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய விக்கி தான் அப்படின்ட்டு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை ஒரு 4-5 பேர் வந்து கிணத்துக்குள்ளே குதிச்சு இப்படி இறங்கிட்டு அந்த சடலத்தை வந்து இப்படி மேலே தூக்கி வைக்கிறாங்க. அப்படி மேலே தூக்கி வச்சதுக்கு அப்புறம் உத்து பார்க்குறாங்க. அந்த சடலத்தை வந்து எந்த ஒரு அடியுமே கிடையாது, எந்த ஒரு காயமே கிடையாது. ஆனால் இறந்து போய் ஒரு சில மணி நேரம் ஆயிருக்கும் போல. அதனால அப்படி சுற்றி முத்தி இருக்க பூரா வந்து ஏகப்பட்ட குழப்பத்தோடு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு, நம்ம தேட ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் தானே இருக்குதும், இப்போதானே சத்தம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த நபர் செத்து போய் எப்படி இவ்வளோ நேரம் ஆன மாதிரி இப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த சடலத்தை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. உடனே இந்த விஷயத்தை வந்து காவல்துறையிட்ட சொல்லி ஆகணும், தற்கொலையாக இருந்தாலுமே சொல்லி ஆகணும். ஆனால் அவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்றனால வந்து அதை பேசி சமாளிச்சுட்டு அவங்களுடைய இறுதி சடங்கை பூரா முடிக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, இந்த பரணியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விக்கியோடைய அப்பா அம்மா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவருக்கு இறுதி சடங்கு இப்போ நடந்தது கூட வந்து கலந்துக்கவே இல்லையாங்க, யார்கிட்டயுமே வந்து பேசுறதே இல்லையாங்க, தனிமையில தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த விக்கியோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணான தேன்மொழியோட ரூமுக்கு வந்து நெருங்கி போறாங்க. அப்படி நெருங்கி போய் ஓன்னு அழுகுறாங்க. அப்படி அழுதுகிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அண்ணன் இப்படி திடீர்னு இப்படி தற்கொலை பண்ணிக்குவா நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல, என்ன காரணம்னே தெரியல, ஏன் இப்படி பண்ணிட்டான்னு ஒண்ணுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது, நீ சீக்கிரமா பார்த்து வச்ச மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கோமா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல, அதனால நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையாவது நீ கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணுமா, அதை எங்க கண்ணால நாங்கள் பார்க்கணுமா, அதுக்கு பிறகு நாங்கள் செத்து போனாலும் எங்களுக்கு கவலையே இல்லாமா அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே தேன்மொழியோட முகம் வந்து அப்படி கோரமான ஒரு காட்சியில வந்து மாற ஆரம்பிச்சிருக்குங்க. உடனே வந்து அப்படின்ற மாதிரி ஒரு உருமறக்கூடிய ஒரு சத்தத்தை வந்து விட்டுருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இப்படி சந்தேகத்தோட பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடம்பை போட்டு இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே தேன்மொழி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமான குரல்ல அங்காரமான தோணியில இந்த விக்கியோடைய அப்பாவுடைய கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னுடைய பொண்ணே கிடையாதுடா, நான் பரணிடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இப்படி நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நெரிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களோட கையை வந்து இப்படி பிடிச்சி தடுக்கவே முடியல. ஏன்னா அப்படியே ஏதோ ஒரு கைத்தை பிடிச்சி அப்படி இருக்க வச்ச மாதிரி ஒரு டைட்டான ஒரு முறையில் வந்து இப்படி பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்குங்க இந்த தேன்மொழின்ற பொண்ணு. உடனே இவங்க சத்தம் போடக்கூடிய சத்தத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்படி நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்து அடுத்த நிமிஷமே இந்த தேன்மொழின்ற பொண்ணை பார்த்துட்டு, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா அவ கையை விடுமா, உன்னுடைய அப்பாவை நீயே கொலை பார்க்குறியமா, உன்னுடைய அண்ணனை நீ தான் கொண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த தேன்மொழின்ற பொண்ணு வந்து ஒரு ஆங்காரமான குரலை வந்து ஆண்மகன் வாய்ஸ்ல வந்து பேசினா எப்படி இருக்கும், அந்தமான குரலை ஆமாடா நான் தான்டா கொண்டேன் அப்படின்ற ஒரு சத்தமான தோணியில சொல்லியிருக்குங்க. அவனை கொண்டது மட்டும் இல்லடா, இப்ப இவனோட கழுத்து என் கையில ஆண்டா மாட்டிருக்கு, இவனை கொண்டுட்டு இவனோட உடம்பை சேர்த்து ஆன்மாவை கூட்டிட்டு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து அப்படி அந்த தேன்மொழின்ற பொண்ணை வந்து அப்படி விகாரமா அப்படி உத்து பார்த்துருக்காங்க. என்ன நடக்க போது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம பார்த்துருக்குங்க. ஆனா சுத்தி இருக்க நபர்கள் என்ன ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க, இது வந்து பரணியோட ஆன்மா தான், அதுதான் சொல்லுதல் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து ஒரு யோசனை பண்றாங்க. அது என்ன யோசனை பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு விபூதி எடுத்து அவங்களுடைய அந்த தேன்மொழி பொண்ணு இருக்காங்களே அவங்களுடைய நெத்தியில வந்து பூசி விட்டாங்க. அப்படி பூசி விட்ட அடுத்த நிமிஷமே அந்த தேன்மொழின்ற பொண்ணு வந்து இயல்பான நிலைமையில வந்து அப்படி மயக்க முடிக்கல விழுந்துருங்க. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த விக்கியோட அப்பா அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்காங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னா, நீங்க இந்த பிரச்சனை வந்து நீங்க நினைச்சாலுமே
சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஆன்மா வந்து அகங்காரமா இருக்குது. அதனால என்ன இருந்தாலும் அந்த பரணியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் பேசி பாருங்க, ஏதாவது உங்களுக்கு நினைச்சது நல்லது கூட நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் விக்கியோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுதான் சரியான யோசனை, இல்லைன்னா அந்த ஆன்மா வந்து இருக்கிறவங்களையும் வாழ விடாது, ஏதாவது ஒன்று பண்ணிடும்னு சொல்லி பயந்துட்டு அவங்களுடைய தங்கச்சியோட வீட்டுக்கு அப்படி நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டோட வாசல் முன்னாடி இருந்துக்கிட்டு எவ்வளவோ கூப்பிட்டு கத்திருக்காங்க. ஆனால் அந்த பரணியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டை தாண்டி வெளியே வரவே இல்லை. உடனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம்ல, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா, கருணையே இல்லையா, வெளியே வாமா, உன்னோட பையன் வந்து என்னோட குடும்பத்தையே வந்து அழிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை கேட்டதுக்கு அப்புறம் பரணியோட அம்மா வந்து அப்படி வீட்டு வாசலை தாண்டி இப்படி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் செத்தான்ல, அப்போ உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லைல்ல, கருணையே இல்லைல்ல, அதனால உன்னுடைய குடும்பமே அழிஞ்சாலும் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்லடா, நீங்க தான் நாசமா தான்டா போவீங்க, என்னோட பையன் வந்து உங்களை ஆட்டி படைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு விகாரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி விக்கியோட அப்பா அம்மா பரணியோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சுத்தி அவங்க கூட நபர்கள் எல்லாம் வந்துட்டாங்களே, அவங்க எல்லாமே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கும்போதே பக்கத்திலேயே யாரோ உருமல் விடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேன்மொழின்ற பொண்ணு தாங்க. மறுபடியும் உங்களுடைய உடம்புல வந்து இந்த பரணின்ற ஆன்மா வந்து இறங்கிட்டார் போலங்க. மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்துகிட்டு இவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி மறுபடியும் நெரிக்கிற மாதிரி இப்படி ட்ரை பண்ணியிருக்காருங்க. அப்படி ட்ரை பண்ண அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு கோயில் பூசாரி ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய குலதெய்வ கோயிலான கருப்பணசாமி கோயில் பூசாரி இருக்காரு இல்லையா, அதே நபர் தாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஏன் அப்படின்னு ஒரு சத்தத்தை விட்டு அடுத்த நிமிஷமே இந்த தேன்மொழின்ற பொண்ணு வந்து இயல்பா அப்படியே சப்தம் நாடி அப்படியே அடங்கின மாதிரி அப்படியே ஒரு இடத்துல வந்து பிடிச்சி வச்ச மாதிரி நின்றுருக்காங்க. உடனே இந்த விக்கியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த தேன்மொழின்ற பொண்ணை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, ஏன் பரணி இப்படி பண்ற, என் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிற, நீ காதலிச்சா, நீ வசதியா இருந்தேன்னா நானே கட்டி கொடுத்துருப்பேன், நீ தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் நாங்க என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊன் அழுதுருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த தேன்மொழின்ற பொண்ணு சொன்ன விஷயத்தை கேட்ட சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருமே தூக்கி போட்டுருக்குங்க. நாடி நரம்பே அப்படி நடுநடுங்கி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பரணி இறந்து போனார் இல்லையா, அன்றைய இரவுங்க தோராயமாக அன்றைய நேரம் வந்து ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இவருடைய வீட்டில் அங்கே இருந்திருக்காரு. அப்படி வீட்டில் இருந்திருக்கும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 பேர் வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவருக்கு உடனே தூக்கமே இல்லாமல் வந்து வீட்டை தாண்டி அவங்களுடைய அம்மா வந்து படுக்க போட்டுட்டு வெளியே வந்திருக்காருங்க இந்த பரணி. உடனே வெளியே வந்து பார்க்குறாருங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, தேன்மொழியோட கூட பிறந்த அண்ணன் இருக்காரு இல்லையா விக்கி, அவர் தாங்க. அவர் ஒரு 3-4 நண்பர்கள் இருந்திருக்காங்க. உடனே அவங்க எல்லாருமே வந்து நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி நெருங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாமாப்பிட சரக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உடனே இதை கேட்ட பரணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை எனக்கு சரக்கடிக்கிற மைண்ட்லாம் கிடையாது, நான் வீட்டிலே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காருங்க. உடனே இதை கேட்ட விக்கி என்ன சொல்றாருன்னா, நானும் உனக்கு வாங்கி தரேன், உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்டா, உன்னுடைய பிரச்சனைலாம் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோளில் கையை போட்டுட்டு அவருடைய வீட்டை தாண்டி அவர் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாருங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த பரணி என்ன பண்றாருன்னா, பக்கத்தில் அம்மா தனியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ திரும்பி பார்த்துருக்காருங்க. உடனே இதை கேட்ட விக்கி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத, நம்ம போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கி என்ன பண்ணிக்காருன்னா பரணியை கூட்டிட்டு அந்த தோப்புக்கே வந்து நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி தோப்புக்கிட்ட நெருங்கி வந்ததுக்கப்புறம் அவருக்குமே சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த பரணி என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னுடைய தங்கச்சி வந்து நான் உசுர நான் காதலிக்கிறேன், சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன், அதனால எங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க பிரிச்சு விட்டுறாதீங்க, எங்க 2 பேத்தையுமே சேர்த்து வைங்க அப்படின்னு இருக்காருங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் விக்கி என்ன சொல்லிருக்காருன்னா, உண்மைதான் மாப்பிள, என்னோட தங்கச்சியுமே நீ இல்லாம வாழவே மாட்டா, அதனால வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சண்டை விட்டுட்டே இருக்கா, அப்பா கிட்டே சண்டை விட்டுட்டே இருக்கா, என்ன பண்றது, உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி போட்ட மாதிரி வந்து நீங்க இறங்கி போயிட்டீங்க, அதனால உனக்கு பொண்ணை கொடுத்தோம்னா நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க அப்படின்றனாலதான் வீட்டுல வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காருங்க இந்த விக்கின்றவர். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பரணி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அம்மாவை நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், என்னுடைய அப்பாவே இல்லைனாலுமே அதே மாதிரியே என்னுடைய மனைவியா உன்னுடைய தங்கச்சி வந்தாலுமே நான் நல்லா பாத்துக்குவேயா, நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், எப்பயுமே நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே விக்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதைத்தான் நான் முடியாதுபடியான்னு சொல்லிட்டு இருக்கேன்டா, அப்புறம் என்னடா திரும்ப பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரலை வசித்திருக்காருங்க. உடனே பரணி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் மச்சான் கோவப்படுற, உனக்கே தெரியும்ல சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்ட்டு, நான் இல்லாம உன் தங்கச்சி இருக்க மாட்டா, உன் தங்கச்சி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேயா, அது உனக்கு புரியாது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. உடனே விக்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவளுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து நான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம்டா, அந்த சம்மந்தம் வந்து சாதாரண சம்மந்தம் கிடையாது, ரொம்ப வசதியானவங்க, அவங்களே வந்து ஏகப்பட்ட நகைகளை வந்து எங்களுக்காக கொடுக்குறேன், வரதட்சணை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீ வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து நீ இடையில வந்து அப்படின்னா அந்த பணம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து கிடைக்காமே போயிடும், தயவு செஞ்சு இதுல இருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பரணி வந்து கோவத்தோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்காக தான் நீ என்னை வர வச்சியா, நீ ஒரு மோசமானவன்டா, இதை வந்து இப்படி பேச நிப்பாட்டிக்கோ, என்னால மறக்க முடியாது, நான் வாழ்ந்தா உன்னோட தங்கச்சியோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தாண்டி இப்படி எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காருங்க. உடனே விக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து அவருடைய தலையிலே ஓங்கி அடிச்சிருக்காருங்க. அப்படி அடிவாங்கின அடுத்த நிமிஷமே பரணி வந்து அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க ரத்தத்தோட. உடனே விக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படியே அவர் சட்டையை பிடிச்சி அப்படியே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து விக்கி கிட்ட வேணாண்டு எவ்வளோ தடுத்துருக்காங்க, ஆனால் இவர் எதுவுமே கேட்காம அப்படியே பிடிச்சி இந்த கிணத்துக்குள்ள வந்து தள்ளி விட்டாருங்க.
அப்படி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவர் மேல வரலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் வந்து ஆல்ரெடி போதையில இருக்காரு இல்லையா, அதனால அவரால் வரவே முடியலங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து இந்த பரணின்றவர் வந்து மூச்சை வந்து தம் கட்ட முடியாம அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டாருங்க. அவருடைய உடம்பு வந்து அப்படி சடலம் வந்து அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்குது. உடனே இதை பார்த்துட்டு இருந்தவங்க பூரா வந்து தெரிஞ்சிருச்சுங்க அவர் வந்து இறந்தே போயிட்டார் அப்படின்ட்டு. உடனே விக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு இந்த நடந்த விஷயத்தை வந்து யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே நிலைமை தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் எல்லாருமே செலவுக்கு காசு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி உங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாட்டில், இந்த செதறி போன அந்த தூள் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த தேன்மொழியா வாயிலாகவே அந்த ஆன்மா வந்து பரணின்றவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கேட்டு அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாளா வந்து தற்கொலை தான் நினைச்சிருந்தோம், அப்பாவே பையன்டாவே, அவன் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துமே போகாத ஆள்றா, அவனை ஏன்டா அப்படி கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட பரணியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஓன்னு அழுகுறாங்க. இதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அருள் அந்த கோயில் பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சொன்னது எல்லாமே நியாயம் தான், உன் சாவுக்கு காரணமானவனை வந்து நீ பழி வாங்கிட்ட, ஆனா இப்போ வந்து உன்னுடைய காதலியோட குடும்பத்தையே வந்து நீ டார்கெட் பண்றியா, அவங்களை வந்து கொள்ளலான்னு ட்ரை பண்றியா, அது வந்து உனக்கு தப்புன்னு படலையா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த தேன்மொழி உடம்புல இருக்கக்கூடிய பரணியோட ஆன்மா வந்து அப்படி தலை குனிஞ்சு நிற்குதுங்க. உடனே என்ன சொல்லியிருக்குன்னா, என்னுடைய காதலியோட வந்து நான் வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தேன், உங்களுடைய காதல் வந்து இப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, கொஞ்ச நாள் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. உடனே இந்த கோயில் பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் நடக்க முடியாது, உன்னோட விதி முடிஞ்சிருச்சுப்பா, அதனால நீ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போயாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, என்னுடைய காதலியை வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் தான் இல்லை அதுக்காக நான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நான் திரும்ப வந்து உங்கள் எல்லாருமே வந்து உண்டு இல்லைன்னு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்ட விக்கியோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பரணியோடைய ஆன்மா வந்து அவங்களுடைய மகள் உடம்புல தானே இருக்குது, அதனால காலிலேயே போய் விழுந்துட்டாங்க. அப்படி காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையன் செஞ்ச தப்புக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அப்படி நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தானா கூட நாங்கள் தடுத்திருப்போம்ப்பா, எங்களை மன்னிச்சுக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலை பிடிச்சி அப்படி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவுமே வந்து மனமுருகி, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், இனிமே என்னால் உங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அதே மாதிரி தேன்மொழி வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுங்க, அவளை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தி கண்காங்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்திய வாக்கு வாங்கியிருக்குங்க. அதுக்கு பிறகு அந்த பரணியோட ஆன்மா என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா வந்து இப்படி விகாரமா அப்படி உத்து பார்த்துருக்காருங்க. இப்படி உத்து பார்த்துட்டு தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காருங்க. உடனே அவங்களுடைய அம்மா வந்து ஆறுதல் படுத்திட்டு என் மடியில் உட்காந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவங்களுடைய மடியிலே இப்படி ஊன்னு அழுதுகிட்டே வந்து படுத்து தூங்குற மாதிரி படுத்திருக்காருங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய விக்கியோடைய அப்பா இருக்காரு இல்லையா, அதாவது அவங்களுடைய மாமா, அவங்க மாமாவுக்கிட்டே அத்தைக்கிட்டே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. என்னுடைய குடும்பமே தரசா போச்சு, என்னுடைய அக்கா மட்டும் என்னுடைய அம்மா மட்டும் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க பாத்துக்கோங்க, அவங்களையும் கை விட்டுறாதீங்க, உங்களோட கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேண்டுகோளா அப்படி கையை வச்சு இப்படி வணக்கம் போடுற மாதிரி இப்படி கேட்டிருக்குங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய அந்த மாமா அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்ணே கலங்கிருச்சுங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கா, இது என்னுடைய குடும்பம்ப்பா, நான் தெரியாதனமா உன்னைய தவற விட்டேன்ப்பா, என்னோட தங்கச்சியை வந்து நான் அப்படி விட்டுருவேனாப்பா, இது என்னோட குடும்பம், நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ தைரியமா போயிட்டு வாப்பா, நீ எதுக்குமே கண் கலங்காது அப்படின்னு இருக்காங்க. உடனே இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து மனமுருகி அதன் பிறகு அவங்களுடைய அந்த தேன்மொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மா அப்படியே மறைஞ்சு போயிருக்குங்க. இந்த நிகழ்வெல்லாம் கலந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அமானுஷம்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவுடைய குடும்பத்துக்கு நடந்தது பிரதர், இதை மின்னஞ்சலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய முத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.